வணக்கம் டு ஆல் மை லவ்லி பீப்புள். இன்னைக்கு நல்ல அந்த டெல்லியிலலாம் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு கடாய் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணினேன். ஸோ இந்த நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ரோட் சைட் கடையெல்லாம் வந்து தாபான்னு சொல்லுவாங்க. இந்த தாபாவில் கடாய் பன்னீர் கொடுக்கும்போது எப்போயுமே அந்த மெனுவில் வந்து யூஸ்வலாக ஜீரா ரைஸும் அப்புறமா சப்பாத்தியும் எக்ஸ்ட்ரா இருக்கும், ரோட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரெண்டையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது உண்டு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டேஸ்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணினேன். நல்லா வந்தது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் முழு மிளகு, ஒரு 4-5 வரும், அவ்வளோதான். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இந்த வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ட்ரை பண்ணின வெந்தயக்கீரை, 3 ஏலக்காய், அதுக்கப்புறமா 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது கூட 3 காஷ்மீரி சில்லி போடணும். போட்டு ஸ்லோ ஃப்ளேமில், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ அந்த வதக்கினதை தனியாக கூல் டவுன் பண்ணியாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் கடுகு எண்ணெயும் பட்டரும் போட்டிருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறமா கசூரி மேத்தி, இது ரெண்டையும் போட்டு வதக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து அப்படியே இடித்து சேர்த்துருக்கேன். அது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட இஞ்சி பூண்டு விழுது, இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணணும். இப்போ இந்த ஆனியனும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கின உடனே இது கூட கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 hours முன்னாடியே ஒரு பவுலில் வந்துட்டு 2 பெரிய தக்காளியை நல்லா பியூரி பண்ணிவிட்டு அது கூட சால்ட், டர்மரிக், அப்புறமா இந்த கரம் மசாலா, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மிக்சர் நீங்கள் வந்து முந்தின நாள் நைட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ தூரம் நம்ம ரொம்ப நேரம் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போது இந்த மிக்சரையும் ஊற்றிட்டு அது கூட 2 ஸ்பூன் அந்த கடாய் மசாலா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு சால்ட் போட்டு கொஞ்சம் தண்ணியும் போட்டுட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இதை வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டால் பெட்டர். இப்போது திருப்பியும் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கடுகு எண்ணெயும் கொஞ்சோண்டு அந்த பட்டரும் எடுத்துக்கிட்டு பன்னீர் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அது இப்படி இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வந்து சாஃப்டாக ஆகும் பன்னீர். கலரும் வந்து மாறுது பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நல்லா போட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நான் கட் பண்ண எல்லா பன்னீர் பீசஸையுமே இதே மாதிரி பேட்சாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப சின்ன பாத்திரம், அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருக்கேன். இப்போ இது கூட சில்லி பேஸ்ட் எடுக்கணும். இதுக்கு வந்து 8 காஷ்மீரி சில்லிஸ் எடுத்து வெந்நியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு மிக்சி ஜாரில் கேஷ்யூ நட்ஸ், முந்திரியும் அதுக்கப்புறம் கசகசா, இது ரெண்டத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து அதையும் இந்த மிக்சர் கூடயே ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி திக்னஸும் நல்லா கிடைக்கும் கிரேவிக்கு. இதுக்கப்புறமா இப்போ பன்னீர் மட்டும்தானே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஆனியனும் இதில் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் 2 எடுத்துகிட்டு அதை ரஃப்பாக சாப் பண்ணி இதில் போட்டாச்சு. ஏற்கனவே பன்னீர் ஃப்ரை பண்ணின ஆயிலே இதையும் போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போது இந்த மூடி போட்டு அந்த கிரேவி எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், ஆயில் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், இது ரெண்டத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம வந்து தீயை வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். இது கூட ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, சின்ன டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுடலாம். இது சேர்ந்து 10 minutes லோ ஃப்ளேம்லேயே இருந்து அந்த கிரேவி கூட இந்த இதெல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்து ஒரு தாபா ஸ்டைல் பர்ஃபெக்ட் கடாய் பன்னீர் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.